كافرون فقال ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாட்கள் செய்து காட்டியே சொன்னான். தொடர்ந்து செய்யுங்க, நன்மை இருக்கிறது, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அது ஒரு ஜமாத்தோடு செய்யுங்கள், நன்மை இருக்கிறது. ஒரு ஜமாத்தோடு செய்யுங்கள், நன்மை இருக்கிறது, எந்த டவுட்டும் கிடையாது. கண்டிப்பாக என்ன அல்லாஹ்வுடைய ரசூல் நின்றார்கள், ஜமாத்தாக நடத்தப்பட்டது என்பது நமக்கு உள்ள மாதிரி. அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு நகர்வலம் வருகிறார்கள். வந்தா பார்த்தா மைதா நபவியில சின்ன சின்ன குரூப்பா அங்க இங்க 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 நின்று அவங்க தான் தொழுதுட்டு இருக்காங்க. இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்கிறாரு. அவருக்கு தெரியல பாருங்க, தெரியல பாருங்க, அதான அர்த்தம். தெரியல என்ன இவங்கெல்லாம் இரவு தொழுகையை தொழுகிறாங்க. அப்படியா? அவர்களெல்லாம் ஒன்றிணைங்க. என்ன சொல்றாரு? அவர்களை ஒன்றிணைங்க, ஒன்றிணைத்து 8-3 தொழ வையுங்க, 8-3 தொழ வையுங்கள். இதுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆர்டர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் 20 ரக்காத்துகள் தொழுதம் என்பது ஒரு அறிவிப்பு. ஆனா ஒருவருடைய காலத்தில் தொழுதம் என்பதை விட அந்த ஆட்சியாளர் ஒரு ஆர்டர் பண்ணாருங்கிறது முக்கியமா, அவர் காலத்தில் தொழுது முக்கியமா? எது முக்கியம்? ஆர்டர் தானே முக்கியம். சரி, இது வருவோம். இந்த இரவு தொழுகையை ஒருமுகப்படுத்தி ஒரு இமாமத் பண்ணி அப்படி தொழுகின்ற முறை யாருடைய காலத்தில் ஆரம்பித்தது என்றால் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில். அதை சரியா ஒழுங்குபடுத்தி சரியான முறையில் அங்கங்க நீங்க தனித்தனியா ஒவ்வொரு குரூப்பா தொழுவாதீங்க, ஒட்டுமொத்தமா ஒருமித்து தொழுவுங்கிற முறையை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செவ்வன செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா திருமறை குர்ஆன். நான் ஏற்கனவே இதை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாற்றில் சொல்லுகின்ற போது சொன்னேன், குர்ஆன் தொகுக்கப்படவில்லை. ஏற்கனவே முஸ்லைமா போர்ல அந்த யமாமா போர்ல காரிகள் கொல்லப்பட்டு விட்டார்கள். அத்தனை பேரும் ஹாபில்கள், குர்ஆனை மனனம் செய்தவர்கள், அவர்கள் 70க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். அந்த நிலைமையில யார் இதை சொல்லுகிறார்கள் என்று பார்த்தால் அபூபக்கரிடம், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள் குர்ஆன் தொகுக்கப்பட வேண்டும். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா கொஞ்சம் பின்வாங்குறாங்க. ரசூலுல்லாஹ் செய்யாத நான் எப்படி செய்ய வலியுறுத்துகிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா வலியுறுத்தப்பட்ட பின்பு அது உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஸைத் இப்னு தாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் எழுதி கொண்டிருந்தவர்கள் ஒருவர். அவர் அழைக்கப்பட்டு அவர் மூலமாக குர்ஆன் தொகுக்கப்பட்டது என்பதும், அந்த குர்ஆன் தொகுக்கப்பட்ட குர்ஆன் பின்னாடி அபூபக்கர் அவர்களிடமும் அதற்கு பின்னாடி உமர் ரலியல்லாஹு தஆலாவிடமும் அவர்களிடம் கொடுக்கப்பட்டது என்பதை பார்க்கிறோம். ஆனா உமர் ரலியல்லாஹு தஆலா காலத்தில் என்ன நிகழுதுன்னா, குர்ஆன் தொகுக்கப்பட்டு பத்திரப்படுத்தப்பட்டது என்பது உண்மை. அதே நேரத்தில் என்ன செய்றாங்க, குர்ஆன் அத்தனை மக்களிடமும் கொண்டு போய் சேர்ப்பிக்கப்பட வேண்டும், சேர்க்க வேண்டும் என்ற நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு நோக்கத்தை முன்வைக்கிறார்கள். அந்த முன்வைத்து கிட்டத்தட்ட அவங்க தேசம், அதாவது அவங்களுடைய ஆட்சி உட்பட்ட அத்தனை ஏரியாக்கள்லையும் அந்த மக்தப் என்று சொல்லக்கூடிய சின்ன சின்ன அரபு பாடசாலைகள் ஏற்படுத்தப்படுகிறார். அரபு பாடசாலைகள் ஏற்படுத்துறாங்க. அந்த அரபு பாடசாலைகள் ஏற்படுத்தப்பட்டு யாரெல்லாம் மனனம் செய்திருக்கிறார்களோ மனனம் செய்த அத்தனை பேர்களையும் உலமாக்களாக, அங்கு ஆலிம்களாக, அங்கு ஆசிரியர்களாக நியமிக்கிறார்கள். முதல்ல அரபு பள்ளிக்கூடத்தை தொடங்கியவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா. உமர் ரலியல்லாஹு தஆலா தான் தொடங்குறாங்க. தொடங்குறது மாத்திரமல்ல, அவர்களுக்கு வெறும் குர்ஆனை மட்டும் கற்றுக் கொடுத்தால் போதாது, குர்ஆனை ஓத கற்றுக் கொடுப்பதோடு அரபு மொழியை கற்றுக் கொடுங்கள், அரபு மொழியை கற்றுக் கொடுப்பதோடு அரபு இலக்கியத்தை கற்றுக் கொடுங்கள், மொழியலாக கற்றுக் கொடுங்கள் என்ற உத்தரவையும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் பிறப்பிக்கிறார்கள். அவர்கள் காலத்திலிருந்து தான் இந்த பள்ளிக்கூட முறை, மதரசா முறை இருக்குது, அந்த முறை அவர்கள் காலத்தில் தோற்றுவிக்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக தோற்றுவிக்கப்படுவதோடு மாத்திரமல்லாமல் தூர தேசங்களுக்கு சென்று என்றெல்லாம் இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு, ஏன்னா உமர் ரலியல்லாஹு தஆலா காலத்தில் ரொம்ப விரியுது, பாரசீகம் எல்லாமே, ரோம் எல்லாமே உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படிப்பட்ட தேசங்களுக்கும் என்ன செய்யறாங்க, நபித்தோழர்களை அனுப்பி வைக்கிறார்கள். நபித்தோழர்களை அனுப்பி வைத்து நீங்கள் பாடம் கற்றுக் கொடுங்கள் என்கிறார்கள். உபாதா இப்னு சமீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹிம்ஸ்ங்கிற ஏரியா, ஹிம்ஸ்ங்கிறது ரோமாபுரி ஏரியா, ஹிம்ஸ்ங்கிற ஏரியாவில் போய் அங்கே உள்ள வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு அந்த குர்ஆனை கற்றுக் கொடுப்பது, குர்ஆன் வழியிலே நடத்துவது, அரபு பாடசாலைகளை உருவாக்குவது, அந்த வேலையை அவங்க செய்யறாங்க. அதே மாதிரி அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் டமாஸ்கஸ் தெரியுதா? டமாஸ்கஸ் எங்க இருக்கு?
சிரியாவுடைய தலைநகரம். எந்த டமாஸ்கஸிலே அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுடைய ஒரு முன்னறிவிப்பு இருக்கிறது. அந்த டமாஸ்கஸில் தான் ஈசா நபி அவர்கள் இறக்கி அருளப்படுவார்கள். ஈசா நபி இறங்குவாங்க, முத்து முத்தா வேர்வை தெரிக்கும், ஒரு வெள்ளொடை தரித்து இறங்குவார்கள், முடியெல்லாம் வேர்வையாக இருக்கும், தாடியிலிருந்து வேர்வை கொட்டும், வானத்திலிருந்து இறக்கப்படுகின்ற காட்சி எல்லா கண்களுக்கும் தெரியும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய காலத்துல எல்லாருடைய கண்ணுக்கு தெரியணும்னா ஆச்சரியம். ஆனால் இன்றைக்கு வானத்திலிருந்து ஒரு விண்கற்கள் வந்தால் போதும், விண்கல் பறந்து வருகிறது அப்படின்னு அத்தனை சேட்டலைட்டும் ஒரு பக்கம் திரும்பிடுது, அத்தனை கேமராவும் ஒரு பக்கம் திருப்பிடுறான், அதுக்கு அப்படி 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 அப்படியா வர்ற வரையிலும் காட்டுறான். அப்போ இப்போ அல்லாஹ் ஈசா நபி இறக்க நாடிட்டாங்கன்னா ஈசா நபி இறங்குறது அத்தனை பேர் லைவ் டெலிகாஸ்ட்ல உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். ஈசா நபி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இறங்குறது இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். லைவ் டெலிகாஸ்ட் அத்தனை கண்களும் பார்க்கும். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தை பொய்யாக. அந்த டமாஸ்கஸ்க்கு இவர்கள் அபூதர்தா அவர்கள் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். அபூதர்தா அல்லாஹ் அங்க போயிட்டு அங்க உள்ள ஜாமியா மாஸ்க் பெரிய பள்ளிவாசலை, அந்த பள்ளிவாசலிலே மதர்சாவை உருவாக்குகிறார்கள். 1400 மாணவர்கள் ஒரே நேரத்தில் பாடம் பயின்றார்கள் என்பதும் வரலாற்று விவரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததா பாத்தீங்கன்னா இதே போல 1400 மாணவர்கள் அங்கே பாடம் பயின்றார்கள். அப்புறம் அத்தா இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜெருசலத்துக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். ஜெருசலம் பின்னாடி நம்ம இந்த போர்ல எல்லாமே நம்ம இஸ்லாமிய அரசின் கீழ் வந்து விடுகிறது. ஜெருசலம் இன்றைக்கு இருக்கிற ஜெருசலம், அந்த ஜெருசலத்துக்கு தானங்க இத்தனையும், அந்த ஜெருசலத்துக்கு தானே அத்தனையும், அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு தானே அத்தனையும். எனக்கு சொந்தமா உனக்கு சொந்தமா இன்றைக்கு வரையிலும் மஸ்ஜிதுல் அக்ஸா முஸ்லிம்களுடைய கையில் இருப்பது தானே பொறுத்து கொள்ள முடியவில்லை, அதுதானே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எங்கே அந்த காசா பகுதியும் இவர்களும் ஒன்றிணைந்து விட்டால் இனிமேல் நமக்கு தலைவலியாக மாறிவிடுவார்களோ என்ற எண்ணத்துல தானங்க கொள்றான் நம்மள. அந்த ஜெருசலம் இருக்கிறது, அது அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையிலே இஸ்லாத்தினுடைய கைகளிலே இருந்தது. ஆட்சி அதிகாரம் முஸ்லிம்களிடம் இருந்தது. அமீருல் மோமினின் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது. அதனாலதான் டமாஸ்கஸ்க்கு அனுப்பி வைக்கப்பட்ட மாதிரி ஜெருசலத்துக்கு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்க முடிகிறது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கட்டளை, எல்லா தன்னுடைய குடிமக்களுக்கும் கட்டளை என்ன தெரியுமா? 5 சூரா கண்டிப்பா மனப்பாடம் பண்ணணும். எப்படிப்பட்ட கட்டளை பாரு, 5 சூரா கண்டிப்பா நீ மனப்பாடம் பண்ணணும். சும்மா ஒரு வசனம் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன், 2 வசனம் இந்த கூத்துலாம் இருக்கக்கூடாது. 5 சூரா மனப்பாடம் பண்ணிக்க அப்படிங்கிற அடிப்படையில் 5 சூறாக்களை மனனம் செய்ய சொல்லி கண்டிப்பான கட்டளை. ஒருவேளை அப்போ விட்ட கட்டளை தான் அல்லாஹ்வுடைய கிருபையில் நம்மெல்லாம் இன்றைக்கு சின்ன சூறாவெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டது காரணம் அதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்குலாம் சின்ன பிள்ளையிலேயே இந்த நம்ம ஊர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பள்ளி மக்தப் பள்ளி இருக்கும் இல்லையா, மதர்சா இருக்கும், காலையிலேயே எழுப்பி பற்றி விட்ருவாங்க 7 மணிக்கெலாம் அப்போ 9 மணிக்கு தான் ஸ்கூல். இப்போ 7 மணிக்கெலாம் ஸ்கூலை வச்சுட்டானுங்க பாவிங்க. அதுலேயும் மண்ணள்ளி போட்டானுங்க. கொஞ்சம் மக்கள் அந்த அரபை தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான், அதுலேயும் மண்ணள்ளி போட்டு என் புள்ள மம்மி டாடி அப்படின்னு சொல்லணும்னு சொல்லி நம்ம இங்கிட்டு தள்ளி விட்டு அந்த பிள்ளைகளுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ என்னடா, இப்போ மறுபடியும் திரும்பி வந்திருக்குது. என்ன திரும்பி வந்திருக்குது? அரபியோடு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஸ்கூல் எங்கடா இருக்குது, அந்த ஸ்கூலில் கொண்டு போய் சேரு அப்படின்னா அந்த ஸ்கூலில் சேர்த்து விட்டா அங்கே போய் ஜின்னு வருங்கிறான். இப்போ அந்த ஸ்கூலில் சேர்த்து விட்டா நம்ம புள்ள நம்மள்கிட்ட சொல்கிறான் ஜின்னு வருமாம்ல அப்படின்னு கேட்குறான். அந்த அளவுக்கு இருக்கு. இப்படித்தான் இருக்குது எந்தத்தை பார்க்க. ஆனால் நம்ம காலத்தில் எங்கள் காலத்துலலாம் சின்ன பிள்ளையில கரெக்டாக கற்றுக் கொடுத்தாங்க. அட்டி வில்லும் டம்முன்னு விழும். நல்லா இவ்வளோ பெருசாக வச்சிருப்பாங்க. போடு சொல், அழிவு சொல்லு, பே சொல்லு, தே சொல்லு அப்படின்னு சொல்லி அட்டி விழும். அல்ல அப்படி கற்றுக்கிட்டதுனால தான் இன்றைக்காவது கொஞ்சமாவது அரபு ஓத தெரியுது நம்மளால. இல்லைன்னா தெரியுமா, ஒரு 40 சூறா சின்ன வயசுலேயே மனப்பாடம் பண்ண கற்றுக் கொடுத்தாங்க. அம்ம ஜூஸுமாங்க அதுக்கு பேர், அம்ம ஜூஸ் அதுக்கு பேர். அந்த சொன்னாங்க இல்லையா, அது யாருடைய காலத்திலிருந்து வந்திருக்குது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. கொஞ்சம்
ஜுவல்லர்ஸின் கோல்டன் கிரைண்ட் சேவிங் ஸ்கீமில் இன்றே சேருங்கள். தங்கத்தை இனிதாய் சேருங்கள். இத்திட்டத்தில் செய்கூலி சேதாரம் இல்லை. ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ். என்எஸ்சி போஸ்ட் ரோட் உசைனியா ஜுவல்லர்ஸ். தரமான தங்க நகைகள், புத்த புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 என்எஸ்சி போஸ்ட் ரோடு, சென்னை 79. கண்கவர் அணிகலன்களின் சாம்ராஜ்யம் ஹூர்லின் கவரிங். அழகின் அழகிற்கு ஆனந்த ஆபரணம். ஹூர்லின் கவரிங். எண்ணற்ற மாடல்கள், எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்கள். ஹூர்லின் கவரிங். மங்கையரின் மனங்களின் ஹூர்லின் கவரிங். இப்பொழுது பரபரப்பான விற்பனையில் பண்டிகை கால சிறப்பு தள்ளுபடி. வேலுச்சேரி மெயின் ரோட், தண்டீஸ்வரன் பஸ் ஸ்டாப் நியர் வேலுச்சேரி, சென்னை 42. போன் நம்பர் 04422431446 900322295. அவர் தான் ஆரம்பிச்சிருக்கார் எல்லாத்துக்கும். சுப்ஹானல்லாஹ், ஒரு அற்புதமான தலைவங்க இருந்தார், ஒரு அற்புதமான தலைவர். அந்த அற்புதத்தை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். அவருடைய காலத்தில் வந்து ஆரம்பிக்கப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா உமர் ரலியல்லாஹு தஆலா உச்சரிப்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். உமர் ரலியல்லாஹு தஆலா இந்த ஹர்பு தப்பாம ஓதக்கூடிய ஆள், ஹர்பு தப்பாம ஓதக்கூடிய ஆள், ஹாரி நல்ல உச்சரிப்போட ஓதுவாங்க. இந்த உச்சரிப்போட கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆர்டர் பண்ணது உச்சரிப்பு சரியா இருக்கணும், உச்சரிப்போட கற்றுக் கொடுங்க, அரபு மொழியினுடைய இலக்கியத்தோட கற்றுக் கொடுங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணாங்க. இது ஒரு பக்கம். அடுத்ததாக பள்ளிவாசல்கள், பள்ளிவாசல்களை சுப்ஹானல்லாஹ் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் 4000 பள்ளிவாசல்கள் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் எழுப்பப்பட்டது. 4000 பள்ளிவாசல்கள் எழுப்பப்பட்டது அவருடைய ஆட்சி காலத்தில். அந்த அளவுக்கு விரிவாக்கப்பட்டுச்சு அல்லாஹ்வுடைய கிருபை. அது மாத்திரம் அல்லாமல் கௌபத்துல்லா இருக்கு பாருங்க, கௌபத்துல்லாவை விரிவாக்குனாங்க. கௌபத்துல்லாவை சுற்றி உள்ள நிலங்கள் அத்தனையும் வாங்கப்பட்டது. அத்தனை நிலங்களை வாங்கினாங்க. அவங்க வாங்கினதை வச்சு தான் இவனுங்க எல்லாம் வாங்கிட்டு இருக்கானுங்க. இப்ப அப்துல்லா கூட, மன்னர் அப்துல்லா கூட இப்ப இருக்கிற மலை எல்லாத்தையும் உடைச்சி தள்ளிக்கிட்டு இருக்கிறாரு. இருக்கிற அத்தனை ஹோட்டல்ஸ் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கிறாரு. இன்னும் விரிவாகி போயிட்டே இருக்குது. ஆனால் அப்போதே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 3 மைல் நீளம் 7 மைல் அகலம் கொன்றதாக அந்த ஹரமுடைய எல்லைக்கல் போட்டாங்க. அந்த எல்லை கல்லுக்குள்ளதான் இன்றைக்கும் ஹரம் என்ற எல்லைகள் நிற்கிறது. அது வரையிலும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், அது வரல எக்ஸ்டென்ஷன் போகும், 7 மைலுக்கு போகும். இப்பவே கௌபத்துல்லாவினுடைய மொத்த சுற்றளவு எவ்வளவு தெரியுமா? இந்த 5 கிலோமீட்டர்ஸ், 5 கிலோமீட்டர்ஸ் கௌபத்துல்லாவுடைய சுற்றளவு. அந்த அளவுக்கு மிக பெரிதாக்கப்படுகிறது. அதே இது அப்போது கௌபத்துல்லாவிலே விளக்கில்லை. அந்த விளக்குகளை மதில் சுவற்றிலே விளக்குகள் ஏற்றுவதற்காக அந்த இரவு நேரத்தில் விளக்கேற்றுவதை ஆரம்பித்து விட்டது அவர்கள். இதே போல கீழே விரிப்புகளுக்கு பதிலாக பாய்கள் செப்பனிடப்பட்டு பாய்கள் விரிக்கப்பட்டது அவர்களுடைய காலத்தில். இதே போன்று மதீனாவிலும் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அங்கே சுற்றி உள்ளவர்கள் வீடு அத்தனையும் விலைக்கு வாங்கப்படுகிறது. அப்படி விலைக்கு வாங்கப்பட்ட வீடுகளில் ஒரு வீடு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீடு. அவர்கள் சொல்லிட்டாங்க, விருப்பம் இல்லாமல் யாரிடமிருந்து நீர் விலைக்கு வாங்க முடியாது, அதனால வழக்கு தொடுப்பேன் என்று அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு எதிராக அந்த இஸ்லாமிய அரசாங்கத்தின் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கப்படுகிறது. அந்த வழக்கு நிலை என்ன? ஏகனாகிய அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக, அவனால் எழுத்தறியப்பட்ட சைத்தான்களிலிருந்து பாதுகாவல் தேடியவனாக, அந்த ஏகனுடைய நல்லவர்கள் நமது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்கள் விட்டு சென்ற இஸ்லாத்தை தன் உயிர் கொடுத்து காத்த சத்திய சகாபாக்கள், தாபியன்கள், தபோ தாபியன்கள், நல்லதை எடுத்து சொன்ன இமாம்கள் மீது, குறிப்பாக இங்கே கூடி அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர் மீது உண்டாவதாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளா அல்லாஹ் தன்னுடைய ரசூல் மூலியமாக உற்பத்தி செய்த அந்த அற்புதமான சமுதாயம், அந்த சமுதாயத்தினுடைய தலைமை பொறுப்பு ஏற்று நடத்திய அபூபக்கர் அவர்களுடைய வரலாற்றை, அதற்கு அடுத்ததாக அமீருல் மூமினீன் என்று சொல்லக்கூடிய அளவில் தன்னை அப்படித்தான் அழைக்க வேண்டும் என்று கட்டளையிட்ட உமர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் நாம் பார்த்து வருகிறோம். நேற்று பார்த்து கொண்டே இருந்த நிலைமையிலேயே ஒரு 3 நிமிடங்களுக்கு முன்பு நீங்கள் பார்த்து கொண்டிருந்த நிகழ்ச்சி தொடர்பற்ற நிலை ஏற்பட்டது தொலைக்காட்சியில. ஆகவே மீண்டும் அந்த இடத்தில் இருந்து வருகிறேன். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபு தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் டமாஸ்கஸுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். எந்த டமாஸ்கஸ் என்று நமக்கு எல்லாம் தெரியும், சிரியாவிலே, இன்றைக்கு இருக்கின்ற சிரியாவினுடைய
தலைநகர். அந்த தலைநகருக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். அந்த டமாஸ்கஸிலே ஜாமியா மசூதியிலே மிக பிரம்மாண்டமான அளவிலே 1400 மாணவர்கள் மத்தியிலே 1600 மாணவர்கள் மத்தியிலே மக்தப், அதாவது அரபு பாடசாலையை ஆரம்பித்தார்கள். ஆரம்பித்து ஒரு செவ்வன அற்புதமான ஒரு முயற்சி, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அடுத்ததாக இந்த கல்வியை கொண்டு போய் சேர்ப்பிக்க வேண்டும் என்ற திட்டமிடுதலோடு, ஒரு செயல் திட்டத்தோடு, ஒரு நிகழ்வோடு அதை அற்புதமாக செய்து காட்டிய அந்த பெருமை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைத்தான் சார். அவர்கள் டமாஸ்கஸுக்கு அபுதர்தா அவர்களை அனுப்பினார்கள். அங்கே இத்தனை மாணவர்களுக்கு மத்தியிலே அந்த பாடத்திட்டம் நிகழ்த்தப்பட்டது. அத்தனை பேர்களும் குர்ஆனை மனனம் செய்தவர்கள் அங்கே ஆலிம்களாக, ஆசிரியர்களாக அனுப்பி வைக்கப்பட்டார்கள். அதே போல பல்லாயிரக்கணக்கான அங்கங்கே சிறு சிறு பள்ளிகள் உருவாக்கப்படுகிறது, அதாவது பள்ளிக்கூடங்களாக உருவாக்கப்படுகிறது, அரபு பாடசாலைகளாக உருவாக்கப்படுகிறது என்பதும். மாத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜெருசலத்துக்கே அனுப்பி வைக்கப்பட்டார்கள். ஜெருசலத்திலே அந்த பாடத்திட்டங்களை அவர்கள் கொண்டு சென்றார்கள். குர்ஆனை அறிமுகம் செய்தார்கள், குர்ஆனை மனனம் செய்ய வைத்தார்கள், குர்ஆன் அடிப்படையிலே வாழ்க்கை திட்டங்களை கொண்டு வர வைத்தார்கள். இப்படி பல்வேறு விதமான பல்வேறு செய்கைகளை அவர்கள் முன்வைத்து தங்களுடைய காரியங்களை செயலாட்ட ஆரம்பித்தார்கள். அது மாத்திரமல்ல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அற்புதமான ஒரு கட்டளை இடுகிறார். எந்த அளவுக்கு கட்டளை இடுகிறார் என்றால், உச்சரிப்போடு குர்ஆன் ஓத கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உச்சரிப்போடு குர்ஆன் ஓத கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை ஒரு கட்டளையாக இடுகிறார். ஏனென்றால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உச்சரிப்போடு ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை, அதே நேரம் அந்த பாடசாலைகளிலே வெறும் குர்ஆனுடைய அந்த மனனம் மட்டும் இருக்கக்கூடாது, குர்ஆனுடைய மொழியாக இருக்கின்ற அரபு மொழி பயிற்சிவிக்கப்பட வேண்டும், அந்த மொழியில் உள்ள இலக்கியம் பயிற்சிவிக்கப்பட வேண்டும், ஒரு பாடத்திட்டங்களாக செயல் திட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற ரீதியிலே இத்தனையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. மக்கள் மத்தியிலே, மதீனத்து மக்கள் மத்தியிலே என்ன அறிவிப்பு செய்தார்கள் என்றால், அத்தனை பேரும், மதீனாவில் இருக்கின்ற மக்கள் அத்தனை பேரும் குறைந்தது 5 சூறாக்களாவது மனனம் செய்ய வேண்டும், 5 சூறாக்களாவது மனனம் செய்ய வேண்டும். நாம் எல்லாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கின்ற போது, நீங்கள் உங்களை சொல்ல முடியாது, நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கின்ற போது அந்த சின்ன வயதிலே பள்ளிக்கு சென்று பாடம் படிக்கின்ற அளவிலே இருந்தோம். அந்த முதலிலே பள்ளி என்றாலே பள்ளிக்கூடங்களை நினைக்க மாட்டோம், பள்ளி என்றாலே மதரசாக்கள் தான் பள்ளி என்று சொல்லப்படும். அப்போ சின்ன வயசுலேயே முதல்ல போய் அலிஃபு தே தே அப்படின்னு சொல்லி அதை அடி வாங்கி அதை கற்றுக்கொள்ள ஆரம்பித்ததனுடைய விளைவுதான் இப்போ நாங்கள் எல்லாம் ஓரளவு குர்ஆன் ஓத முடிகிறது. குர்ஆனுடைய அந்த அம்ம ஜுஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கடைசி ஜுஸாக இருக்கின்ற அந்த 40 அத்தியாயங்களை மனனம் செய்ய முடிந்தது. அந்த மனனம் செய்ததுடைய விளைவுதான் இன்றைக்கு அந்த அத்தியாயங்கள் எல்லாம் மனதிலே இருத்தப்பட்டிருக்கிறார். இந்த மக்தப் இன்றைக்கு ஒழிக்கப்பட்டுருச்சு, இன்றைக்கு எல்லாம் ஒழிக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்டுருச்சு. எந்த அளவுக்கு ஆக்கப்பட்டுருச்சுன்னா, இப்ப நம்ம பிள்ளைங்க 7 மணிக்கெல்லாம் 6 மணிக்கெல்லாம் எழும்பி பிள்ளைங்களை ரெடி பண்ணி உடனே பள்ளிக்கு ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடிய அளவுக்கு தாய்மார்கள் மாறிட்டாங்க. அந்த தாய்மார்கள் எல்லாம் தன் பிள்ளைகள் ஆங்கிலேய கல்வி பெற்றுக் கொள்வதிலே எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுகிறார்களோ அந்த ஆர்வத்தை இந்த அரபு மொழி கற்றுக்கொள்வதை, இந்த குர்ஆனுடைய மொழியை கற்றுக்கொள்வதில், ஒரு வாழ்வியல் வசந்தமாக வந்த அந்த குர்ஆனை கற்றுக்கொள்வதில் நாம் இழந்திருக்கிறோம் என்பதை மறந்து விட்டார்கள். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குதூகலமா குதூகலமா தங்கம் சேர்க்கலாம், நெஞ்சம் மயங்கும் தங்கச் சுரங்கம் நாளை பார்க்கலாம். ஃபாத்திமா ஜுவல்லர்ஸின் கோல்டன் கிரைண்ட் சேவிங் ஸ்கீமில் இன்றே சேருங்கள், தங்கத்தை இனிதாய் சேருங்கள். இத்திட்டத்தில் செய்கூலி சேதாரம் இல்லை. ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ். NSC Post Road உசைனியா ஜுவல்லர்ஸ், தரமான தங்க நகைகள், புத்த புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 NSC Post Road, சென்னை 79. என் பாப்பாக்கு உடம்பே சரியில்லை. என்ன ஆச்சு? தலைவலி வந்ததா? மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா கால்வலி வந்துச்சு, கால்வலிக்கு மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா எல்லா வலியும் வந்துச்சு.
ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டு இன்னொரு வியாதி வரணுமா என்ன? நோ, இனி வராது. யுனானி மருத்துவம். யுனானி மருத்துவம் தான் நோயையும் குணப்படுத்தும், உடலையும் பலப்படுத்தும். யுனானினா ரபானி, ரபானினா யுனானி. டாக்டர் ஹக்கீம் எஸ் ஏ சையத் சத்தார், ரப்பானி வைத்தியசாலா, ராயப்பேட்டை. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர வாழ்த்தும் நெஞ்சங்கள். இப்போது பல பள்ளிக்கூடங்கள் வந்திருக்கிறது. பல பள்ளிக்கூடங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறது. அரபியும் சேர்த்து சொல்லக்கூடிய பள்ளிக்கூடங்கள் வந்திருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட பள்ளிக்கூடங்கள் கூட கொள்கை ரீதியான பிரச்சனைகள் ஆங்காங்கே தென்பட்டு கொண்டிருக்கிறது. சின்ன பிள்ளைங்க போய் படிக்க போற பிள்ளைங்க வந்து 5வது வயசு 6வது வயசு 7வது வயசு 8வது வயசுலாம் ஜின்னு மனுஷன் மேல வரும், மனுஷன் மேல ஜின்னு வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல கொள்கை ரீதிகளாக பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தப்படுகிறது என்பதை ஒரு பக்கம் பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் தௌஹீதினுடைய எழுச்சியினால் முழுக்க முழுக்க குர்ஆனை பற்றிய சிந்தனை, ஹதீஸை பற்றிய சிந்தனை வந்திருக்கிறது. ஆனால் அது முழுமை பெற்றிருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. ஆனால் அதற்கு வித்திட்டவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆரம்ப புள்ளி எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது என்றால் அது அவர்களிடமிருந்து ஆரம்பிக்கிறது. ஒரு கல்வி திட்டமாகவே அதை கொண்டு வந்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்லாமல் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலே 4000 பள்ளிவாசல்கள் 4000 பள்ளிவாசல்கள் அவர்கள் ஆட்சிக்கு உட்பட்ட அத்தனை பகுதிகளிலும் ஆரம்பிக்கப்பட்டன. சிறிதாக பெரிதாக பிரம்மாண்டமாக பள்ளிவாசல்கள் அத்தனையும் ஆரம்பிக்கப்பட்டது என்பதையும் பார்க்க முடிகிறது. கிபி 639 கௌபத்துல்லாவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு விரிவாக்கம் செய்கிறார்கள். விரிவாக்குகிறார்கள். எந்த அளவுக்கு விரிவாக்கம் செய்யப்படுகிறது என்றால் 3 மைல் நீளமும் 3 மைல் அகலமும் 7 மைல் நீளமும் கொண்டதாக அந்த ஹரமுடைய எல்லை 7 மைல் நீளம் கொண்டதாக அவ்வளவு பிரம்மாண்டமா ஹரமுடைய எல்லை விரிவாக்கப்படுகிறது. அதாவது எங்கே தொழுதாலும் அதற்குள் தொழுதால் ஹரமில் தொழுத நன்மை கிடைக்கின்ற அளவுக்கு விரிவாக்கம் செய்யப்படுகிறது. ஒரு எல்லைகள் நடப்படுகிறது. இன்றைக்கு கூட நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு ஹரமுடைய எல்லை என்று ஒரு பச்சை போர்டு வச்சிருப்பாங்க. அந்த பச்சை போர்டில் ஹரமுடைய எல்லை என்று வெளியிலேயே போட்டிருப்பாங்க. வெளியிலன்னா நீங்க இப்போ கௌபத்துல்லா இருக்கு பாருங்க, அதல்ல. கௌபத்துல்லா விட்டு வெளியில நீங்க 2-3 கிலோமீட்டர் நீங்க வெளியில போனீங்கன்னா அதை பார்க்க முடியும். இப்பவே கௌபத்துல்லாவுடைய விரிவாக்கம் என்பது 5 கிலோமீட்டர்ஸ் 5 கிலோமீட்டர்ஸ் மொத்தமா சுத்துனீங்கன்னா 5 கிலோமீட்டர் லெவல்ல அதனுடைய அளவீடுகள் வரும். அந்த அளவுக்கு பிரம்மாண்டம். ஆனா நம்ம மக்கள் மத்தியிலே போறதுனால அது தெரியறது இல்லை, எவ்வளவு பெரியது என்பது தெரியறதில்லை. ஒட்டுமொத்த சுற்றளவை நான் சொல்றேன். இன்றைக்கு அதே போன்று ஒரு விரிவாக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு விரிவாக்கம் செய்யக்கூடிய பகுதியிலிருந்து இன்னொரு எக்ஸ்டென்ஷன் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் வித்திட்டது யார் என்று பார்த்தால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அது மட்டும் செய்யல, பள்ளிவாசலில் விளக்கு முதலில் ஏற்றி வைத்தது அவர்கள்தான். விளக்கு, இந்த தீப்பந்தங்கள் அந்த காலத்துல மற்றது எங்க இருக்க போகுது, தீப்பந்தங்கள் மூலியமாக எரிய வைக்கக்கூடிய விளக்குகள் மூலியமாக அந்த விளக்குகளை சுவர்களில் மாற்றி வெளிச்சத்தை கொண்டு வந்தவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அதே போல சுற்று வட்டத்தில் இருக்கின்ற அத்தனை வீடுகளும் விலைக்கு வாங்கப்படுகிறது. விலைக்கு வாங்கப்பட்ட உரிய கிரைய தொகை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை மற்ற இடத்துல குடியமர்த்தி அதற்கு பின்புதான் அந்த எல்லையை விஸ்தீனப்படுத்துகிறார்கள் என்பதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. இதே விஸ்தீனம், இதே எல்லை, இதே மாதிரி மதீனாவிலும் அதை செய்கிறார்கள். மதீனாவிலும் அதை செய்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சுற்றி உள்ள இடங்களை, மதீனத்து நபவிக்கு சுற்றி உள்ள இடங்களை ஃபுல்லா யார் யாரெல்லாம் குடியிருக்கிறாங்களோ அந்த குடியிருப்பெல்லாம் காலி செய்ய சொல்லி அந்த நிலங்களுக்கு உரிய தொகையை, ஈட்டு தொகையை கொடுக்கிறார்கள். அப்படி ஒரு வீடு தான் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீடு. அப்படி ஒரு வீடு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீடு. அந்த வீடு அரசுடைமையாக்கப்படுது. அவங்களுக்குள்ள உரிய குறைய தொகையை கொடுப்பதற்கு ரெடி ஆகுறாங்க. உடனே அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இதை எதிர்த்து ஒருத்தர் விருப்பம் இல்லாமல் ஒரு சொத்து வாங்குவது கூடாது. ஒரு விருப்பம் இல்லாமல் ஒரு சொத்து வாங்குவது கூடாது.
இஸ்லாமிய அடிப்படையில் இன்றைக்கும் கூடாது, என்றைக்கும் கூடாது, வாங்கக்கூடாது. என்னுடைய விருப்பம் இல்லாமல், என்னுடைய பெர்மிஷன் இல்லாமல் எப்படி எனக்கு இது பண்ண முடியும்னு கோர்ட்டுக்கு போயிட்டாங்க, வழக்கு தொடுத்தார்கள். முதல் நீதிமன்றம், மதீனாவில் இருந்த நீதிமன்றம், நீதிமன்றத்தினுடைய நீதிபதியிடம் இந்த வழக்கை எடுத்து செல்கிறார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்து சென்றார்கள் என்பதை பார்த்தோம். உவைப் இப்னு காஃப் அவர்கள் வந்து நீதிபதியாக இருந்து அந்த வழக்கை விசாரித்தார்கள். விசாரித்து விட்டு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வதுதான் சரி, ஆகவே நீங்கள் அந்த வீட்டை வாங்க முடியாது என்று அரசுக்கு தடை விதிக்கிறார்கள். அரசுக்கு தடை விதிக்கிறாங்க. இப்ப அரசாங்கம் எது நினைச்சாலும், எங்க நினைச்சாலும், எதை வேண்டாலும் உடைச்சிட்டு எதை வேண்டாலும் வாங்கி கொண்டு சென்று விட முடியும். அரசாங்கம் அந்த நிலத்துக்கு உரியதை கூட கொடுக்க மாட்டார்கள், அந்த நிலைமை இருக்கிறது. ஆனால் உமர் ரலியல்லாஹு ஆட்சியில அந்த கிரயத்தொகை கொடுக்கப்பட்டது கூட என் ஒப்புதல் இல்லாமல், யார் உரியவரோ அவருடைய ஒப்புதல் இல்லாமல் வாங்கக்கூடாது. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வழக்கத்துடன் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். பின்பு என்ன செய்யறாங்க, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நேரடியா போய் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு இந்த உரிமை இருக்கிறது என்பதை நான் நிலைநாட்டணும். எப்படி பாருங்க, இந்த நபித்தோழர்கள் எப்படி இருந்தாங்க பாருங்க, நிலைநாட்டணும். அதற்காகத்தான் நான் இப்படி செய்தேனே தவிர மற்றபடி ஒண்ணு இல்லை. கொடுத்த உடனே அவர் உடனே அமீருல் முஃமினீன் நினைச்சுக்கிறாரு, நம்ம மேல வழக்கு தொடுத்தவராச்சே, ஏய் விட்டேனா பாரு, அப்படி செய்யல. அவர் இன்னொரு அற்புதமா அதுக்கு பகரமாக இன்னொரு இடத்தை, ஒரு வீட்டை கொடுக்கிறார்கள் என்பதையும் இந்த வரலாற்று பூர்வமாக இதையெல்லாம் பார்க்கின்ற போது சுப்ஹானல்லாஹ் இவ்வளவு வேலைகள் செய்திருக்கிறார்களா என்பதையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. அதே போல பள்ளிவாசலில் விளக்கேற்றுவதோடு மாத்திரம் விடலை, பள்ளிவாசலில் நறுமண புகை போடுவது. இன்றைக்கும் சவுதியில் உள்ள எந்த பள்ளிவாசலுக்கு போனாலும் சரி, அதே மாதிரி யுஏயில் உள்ள எந்த பள்ளிக்கு போனாலும் சரி, அந்த அரபு பிரதேசங்கள் இப்போ தங்களை அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அரபு பிரதேசங்களுடைய எந்த பள்ளிக்கு போனாலும் நல்ல அந்த ஹூதுடைய மனம், இந்த ஹூது கட்டையை அந்த புகை போடுவாங்க. அந்த மனம் நல்லா மணக்கும், எல்லா பள்ளிவாசலையும் மணக்கும். எல்லா பள்ளிவாசலையும் அந்த வக்துக்கு நீங்கள் உள்ளே போனீங்கன்னாக்க அப்படி மணக்கும். இந்த நறுமண புகை போடுவது என்பதும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்பித்தார்கள். அது மாத்திரமல்ல, அந்த காலத்தில் வந்து மைத நபவியும் சரி, காபத்துல்லாவும் சரி, தரையாகலாம் இருக்காது, தரையை செப்பனிட்டாங்க. தரையை செப்பனிட்டாங்க. ஓலை பாய் இருக்கு பாருங்க, அது வாங்கி விரிக்க சொன்னாங்க. இதெல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் தான் நடக்கிறது. அவர்கள் கலிஃபாவாக இருக்கின்ற போது தான் நடக்கிறது என்பது ஒரு பக்கம். இதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய பேரரசு விரிவடைகிறது. விரிவடைகிறது என்றால் எந்த அளவுக்கு விரிவடைகிறது என்பதற்கு ஒவ்வொரு வருஷமும் ஒரு வெற்றி, 2 வெற்றி இல்லை, சில சமயங்களில் 3 வெற்றி கூட கிடைக்கும் ஒரு வருஷத்துல. அந்த அளவுக்குலாம் ஹிஜ்ரி 14 அந்த ரமலான்ல வந்து கிபி 635 அதுல வந்து காதிஷியா என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு கைகளிலே வருகிறார். அதே போல ஹிஜ்ரி 14 மொஹர்ரம் மாசம் 635 ஜலூலா என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு கைகளில் வருகிறது. ஹிஜ்ரி 16 அதே போல 637 டமாஸ்கஸ் சிரியா அவர்கள் கைகளிலே வந்து விடுகிறது. அதே போல ஹிஜ்ரி 14 துல்ஹாதா அதுல கிபி 635 பெஹுல் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு வருகிறது. ஹிஜ்ரி 14 ஹிம்ஸ், ஹிஜ்ரி 15 யார்முக் என்று சொல்லக்கூடிய அந்த ஏரியா, ஹிஜ்ரி 16 பைத்துல் முகத்தஸ்